நம்பிக்கை நாயகன் புனித யோசேப்பு. யோசேப்பு கடவுள் மேல் கொண்ட நம்பிக்கையை விட கடவுள் யோசேப்பின் மேல் அதிகம் நம்பிக்கை கொண்டிருந்தார். தம் ஒரே திருமகனையும் அன்னை மரியாவையும் யோசேப்பின் பராமரிப்பில் நம்பிக்கையுடன் ஒப்படைத்தார். யோசேப்பு ஒரு நேர்மையான துறவி. பெண்களை எவ்வாறு மதிக்க வேண்டும் என்று புனிதரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவது காரணம், மரியாவை அவர் இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விருப்பவில்லை. யூத மரபுபடி மன ஒப்பந்தமான ஒரு பெண் திருமணத்திற்கு முன்பாக கருத்தரித்திருக்கிறாள் என்று தெரிய வந்தால் அவள் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். முதல் கல் அந்த பெண்ணின் கணவரோ அல்லது அந்த பெண்ணின் மன ஒப்பந்தமானவரோ எரிய வேண்டும் என்பதை யூத மரபு. யூதர்கள் மரியன்னையை இத்தகைய இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பினார்கள். ஆனால் சூசையப்பரோ மரியன்னையை இத்தகைய இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பவில்லை. அவர் பெண்மையையும் தாய்மையையும் பெரிதும் மதித்து போற்றினார். இரண்டாவது காரணம், இறைவனின் திட்டத்தை முழுமையாக உணர்ந்த சூசையப்பர் மரியாவை தன் மகள் போலவே வழிநடத்தினார். கடவுளின் திட்டத்திற்கு கீழ்ப்படிந்த நமது புனிதர் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட இயேசுவுக்கு மட்டுமல்லாமல் மரியாவுக்கும் தந்தைக்குரிய கடமைகளை நிறைவேற்றினார். இதனாலே மரியா என்றும் கன்னியாக திகழ்ந்தார். மூன்றாவது காரணம், ஜெருசலேம் கோயிலில் இயேசு காணாமல் போகும்போது மரியன்னை தன் மகனிடம் வினவுவதை நாம் பார்க்கின்றோம். குடும்பத்தின் தலைமை பொறுப்பில் சூசையப்பர் இருந்தாலும் அன்னை மரியாள் பேசும் பொழுது மிகுந்த மௌனத்தோடு அதனை அணுகினார். இத்தகைய சிறப்பு பண்புகளை நம் புனிதரின் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம்.